கரண்ட் பில் கட்டத்துக்கு ஒரு 8000 ரூபாய் 10000 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்றத குறைச்சி யார் 1000 யூனிட் கன்சியூம் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பிஹெச்கே ஒரு 2 ஏசி இருக்க வீடு எல்லாருமே 1000 யூனிட்ஸ் கிராஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடி வந்து 500 யூனிட்ஸ் மேல கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா 6 rupees per யூனிட் தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க 1000 போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 10 rupees ஆயிடுது. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 2 bedroom வீடு இருக்கவங்களுக்கே கம்பல்சரியா 1000 யூனிட்ஸ் ரீச் ஆயிடுறாங்க. இப்படி வரும்போது ஈஸியா அவங்களோட பில் வந்து ஒரு 8000 ரூபாய் 10000 பை மந்த்லி வர ஆரம்பிச்சிருது. இதை ரெடியூஸ் பண்ண என்ன ஒரே ஒரு சாய்ஸஸ் எவ்வளோ நம்ம இந்த ஃபண்டை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணணும் பே பண்றதை கம்மி பண்ணா ஒரே ஒரு சாய்ஸ் சோலார் தான். இந்த ஆன்-கிரிட் சிஸ்டம் எப்படின்னா இதுதான் ரெசிடென்ஷியலுக்கு ஒரு சூட்டபிள் சிஸ்டம்னு சொல்லலாம். சோலார் போட்டோன்னே ஒரு கிலோவாட் வந்து ஒரு 4 to 5 யூனிட் ஜென்ரேட் பண்ணோம். அவங்களோட யூனிட் கேல்குலேஷன் ஆவரேஜா எடுத்துட்டு ஆன்-கிரிட் சிஸ்டம் போட்டோம்னா இதுல பேட்டரி எதுவுமே இருக்காது. இதை டேரக்டா எடுத்துட்டு போய் லோட்ல கனெக்ட் பண்றோம். மெயின் இன்கமிங் ஈவில இருந்து வர இன்கமிங் அப்புறம் சோலாரை கனெக்ட் பண்ணிடுவோம். சோலார் ஜென்ரேட் பண்ண டைம்னா மார்னிங் 6 o'clock to ஈவினிங் 6 o'clock என்ன லோடு உங்களுக்கு கன்சியூம் ஆகுதோ அதை வந்து சோலார்ல இருந்து எடுத்துக்கும். சோலார்ல கன்சியூம் பண்ண முடியாம அதிகமா லோட் பண்ணா மட்டும் எலக்ட்ரிசிட்டில இருந்து எடுத்துக்கும். இப்படி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 10 யூனிட் ஜென்ரேட் பண்றீங்கன்னா சோலார்ல இருந்து உங்களுக்கு 8 யூனிட் வருதுன்னா 2 யூனிட் ஈபில இருந்து எடுத்துக்கும். நீங்க சொல்றது பார்த்தா ஆன் கிரேட்ன்றது நமக்கு வச்சிருக்க முடியாது. ஆன் கிரேட்ன்றது அப்படியே நம்ம ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோடுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு முதல்ல வரும். வீட்ல நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ அது ஸ்டோர் பண்றதுனா ஸ்டோர் இருக்காது. இது ஆன்-கிரிட் சிஸ்டம்ன்றது ஸ்டோரேஜ் கிடையாது. பேட்டரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால சொல்றேன் ஈபியோட இன்கமிங் நீங்க எடுத்து நம்ம மீட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சோலாரோட இன்கமிங் கனெக்ட் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே எலக்ட்ரிக் ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா நியரஸ்ட் சோர்ஸ். நியரஸ்ட் சோர்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுனா சோலார் தான் வந்து நியரஸ்ட் எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் ஆயிடும். அப்போ சோலார்ல இருந்து முதல்ல எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷன் நம்ம லோடுக்கு எடுக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த டைம்ல நம்ம லோடு இல்ல நம்ம ஆபீஸ் போவோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே ஆபீஸ் போயிடுவோம். 10 மணில இருந்து 3 மணி வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப சோலார் ஜென்ரேட் பண்றது எல்லாமே சோலாரோட கிரிட்ல எக்ஸ்போர்ட் ஆயிடும். அப்பதான் என்ன பண்றோம் ஆன்-கிரிட் சிஸ்டம்ல நம்ம அந்த மீட்டர் வந்து பை டைரக்ஷன் மீட்டர் தான் சொல்லி ஒரு ஈபில ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் அப்ளை பண்ணி அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே கால்குலேட் ஆயிடும். சோ தட் இப்போ ஒரு மாசம் வந்து நீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு 500 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோலார் வந்து 400 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த 500ல 400 யூனிட் கழிச்சு 100 யூனிட் மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க. சோ நீங்க 100 யூனிட் பே பண்ணும் போது அந்த 100 யூனிட்டோட சார்ஜ் வந்து உங்களுக்கு 2 ரூபா 2.5 ரூபா வந்துரும். 100 யூனிட் கடத்தா வந்துரும். ஏன்னா நீங்க 100 யூனிட் தான் ஈபில எடுக்கிறீங்க. சோ அதனால எப்பவுமே இந்த ரெசிடென்ஷியலுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆன்-கிரிட் தான் கொடுக்குறோம். கரண்ட் பில் கட்டத்துக்கு ஒரு 8000 ரூபாய் 10000 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்றத குறைச்சி நம்ம சோலார் ரினியூவபிள் எனர்ஜிக்கு போறதுனால நம்ம நிறைய கார்பன் எமிஷன் சேவ் பண்றோம். கிரீன் எனர்ஜி போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த மாதிரி இவ்வளவு ஒரு வெயில் டெம்பரேச்சரை நம்ம குறைப்போம். குளோபல் எக்கனாமிக் சப்போர்ட் பண்றோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸை குறைச்சிடும்.